தங்கால் பிறப்பார் என்று அந்த ஈஸ்வரன் தெரிவித்தார். நம் தாயார் அந்த ஈஸ்வரனிடத்தில் தெரிவிக்கும் பொழுது அந்த ஈஸ்வரன் தெரிவித்தார். மூன்றாவது வரத்தின் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த ஈஸ்வரனிடத்தில், சாமி, என் அத்தை மலப்பொழுந்து மலடாக இருக்கிறார், அவர்களுக்கும் ஒரு வர வேண்டும் என்று அந்த ஈஸ்வரனிடத்தில் கேட்டார்கள். நம் தாயார் அந்த அத்தை ஈஸ்வரனிடத்தில் வரம் கேட்டார்கள். அதற்கு அந்த ஈஸ்வரன் தெரிவித்தார், அம்மா தாமரை பெரியனாட்சி, உங்களுக்கு 4வது வரமாக அத்தை மலை கொழுந்து, திருமலை கொழுந்து, பெருமலை கொழுந்து, மறுமலை கொழுந்து, அத்தாப்பிளை மூவர் கலப்பார் என்று அந்த ஈஸ்வரனிடத்தில் ஈஸ்வரன் வரம் கொடுத்தார்கள். ஆத்தாம்பிக்கு வீரபகா நம் தாயார் அதையும் சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு மறுபடியும் அந்த ஈஸ்வரத்தில் கேட்டார்கள். சாமி, என் வாசல் கூட்டும் காராம்பரத்து மலடாக இருக்கிறார், அவர்களுக்கும் ஒரு வர வேண்டும் என்று அந்த ஈஸ்வரனிடத்தில் கேட்டார்கள். நம் தாயார் 5வது வரமாக அந்த 5வது வரமாக அந்த ஈஸ்வரத்தில் கேட்டார்கள். அதற்கு அந்த ஈஸ்வரன் தெரிவித்தார், அம்மா தாமரை பெரியனாட்சி, உங்களுக்கு 5வது வரமாக பாறை மீது முளையடிக்கும் 12 ஆணை பலமுடைய வீரபோகன் பிறப்பான் என்று 5வது வரத்தை கொடுத்தார்கள். ஆட்டம் வீரபோகா, இப்படி சில வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டு நம் அந்த ஈஸ்வரன் தேவலாகம் சென்று விட்டார்கள். ஆட்டம் வீரபோகா, நம் தாயார் இப்படி சில வரங்களை வாங்கி கொண்டு சந்தோஷமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். வீடு வந்து சேரும் சமீபத்தில் நம் அத்தை மலக்கொழுந்துக்கு வாங்கி வந்தோம் அல்லவா வரம், அது எப்படி இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வரலாம் என்று செல்லும் தருணத்தில் நம் தாயார் அங்கு செல்லும்